கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டிய நிலையில் நாகர்கோவில், பூதப்பாண்டி, தோவாளை, கொட்டாரம், மயிலாடி பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் ஆறாக ஓடியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். இதில் சுமார் 70க்கும் மேற்பட்ட வருவாய் கிராம உதவியாளர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் மின்னல் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் பலியானார். மேலப்பத்தையை சேர்ந்த பிரிட்டோ உள்ளிட்ட 4 அங்குள்ள அணையில் குளித்துவிட்டு திரும்புகையில் இடி மின்னலுடன் மழை பெய்துள்ளது. இதனால் மரத்தடியில் பிரிட்டோ உள்ளிட்ட 4 ஒதுங்கியுள்ளனர். அப்போது பிரிட்டோ துரதிருஷ்டவசமாக மின்னல் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் மின்னல் தாக்கி காயமடைந்த 3 தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுப்பாக்கம் அருகே 32 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமலேயே மக்கள் வரிப்பணம் வீணாகி வருகிறது. அச்சிறுப்பாக்கத்தில் உள்ள ராவத்தநல்லூர் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா விடிய அரசின் செயலற்ற போக்கால் இன்று வரை பயன்பாட்டிற்கு வராமலேயே உள்ளதால் பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்து வருகின்றது. நடைபாதைகள் தரமற்ற நிலையில் இருப்பதோடு மழைநீர் வடிகால் வசதியின்றி மழைநீர் தேங்கியுள்ளது. விடிய அரசு பூங்காவை சீரமைத்து விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விழுப்புரம் அருகே கண்டமங்கலத்தில் அரசு பள்ளியில் உள்ள தேசிய கொடிக்கம்பத்தை மர்ம நபர்கள் உடைத்து சாய்த்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராசபுத்திரபாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாட உள்ள நிலையில் மர்ம நபர்கள் இந்த செயலை அரங்கேற்றியுள்ளனர். இதையடுத்து பள்ளி வளாகத்தில் சிலர் இரவு நேரங்களில் மது அருந்துவதாக குற்றம் சாட்டியுள்ள ஊர் மக்கள் இதுகுறித்து விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க விடிய திமுக அரசின் ஏவல் துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே பாழடைந்து கிடக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டிடங்களை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் சுவர்களில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து உள்ளே இருக்கும் கம்பிகள் வெளியில் தெரியும் அளவிற்கு கட்டிடங்கள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. மேலும் மின்விசிறி உட்பட பல்வேறு மின் சாதனங்கள் பழுதடைந்து காணப்படுகிறது. மேலும் கட்டிடங்கள் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கும் மாணவர்கள் மேல் விழும் நிலையில் உள்ளது. மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என வாக்கு வங்கி அரசியல் செய்யும் பொம்மை முதல்வர் பெரும் அசம்பாவிதம் நிகழும் முன் கட்டிடங்களை சீர் செய்து மாணவர்கள் படிப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது.